மோட்டிவேஷன் 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 உங்களுக்கு வேணுமா? இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு தோல்வியில சோர்ந்து போய் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நம்மளால முடியலையே, மத்தவங்க எனக்கு முன்னாடி இருக்காங்க அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஒரு நிமிஷம் நான் சொல்றத யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வேலைக்காக போறீங்க, உங்க கூட 24 பேர் வர்றாங்க. அந்த இன்டர்வியூ முடியுது, அதுல 23 பேருக்கு வேலை கிடைக்குது. அந்த ஒருத்தருக்கு மட்டும் வேலை கிடைக்கல. அது நீங்களா இருந்தா எப்படி இருக்கும்? இன்னொரு தடவை போலீஸ் வேலைக்கு 5 பேர் போறாங்க, அதுல 4 பேருக்கு வேலை கிடைக்குது. ஆனா அந்த ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்கல. நீங்க கேப்பீங்க, ஷேரிங் அந்த ஒருத்தன் அவ்வளோ ராசி இல்லாதவனா அப்படின்னு. அந்த ஒருத்தனோட உழைப்பு தான் இன்னைக்கு நம்ம உலகம் முழுக்க வாங்குற பொருட்களுக்கு பின்னாடி இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் அருண், வெல்கம் டு ஷேரிங் அருண். ஆயிரத்தி 1964 சீனால ஒரு பையன் பிறக்குறான். அவன் ரொம்ப ஏழை குடும்பம், படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆனா அவன் எலிமெண்டரி ஸ்கூல் எக்ஸாம்ல 2 தடவை ஃபெயில் ஆகுறான். மிடில் ஸ்கூல் எக்ஸாம்ல 3 தடவை ஃபெயில் ஆகுறான். அப்படி இருந்தும் ஒரு வழியா காலேஜ் போலாம் அப்படின்னு பார்த்தா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு 10 தடவை போறான். 10 தடவையும் அவனை திரும்பி அனுப்பிடுறாங்க. யோசிச்சு பாருங்க ஷேரிங் ஸ்கூல். ஒரு தடவை எக்ஸாம்ல ஃபெயில் ஆனால அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா அவன் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டே இருந்தான். அதை விட அவ வேலை தேடி அலைஞ்சப்போ நடந்த விஷயங்கள் தான் ரொம்ப மோசமானது. அவங்க ஊர்ல KFC ஆரம்பிக்கிறாங்க. அதுல வேலைக்கு 24 பேர் போறாங்க. 23 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஒருத்தரை மட்டும் நீலாம் இந்த வேலைக்கு லாய்க்கல அப்படின்னு சொல்லி துரத்துறாங்க. அந்த ஒருத்தர் தான் ஜாக்மா. 1995 ஜாக்மா அமெரிக்கா போறாரு. அங்கதான் முதல்ல கம்ப்யூட்டரையே தொடுறாரு. இன்டர்நெட்ல பியர் அப்படின்னு சர்ச் பண்றாரு. எல்லா நாட்டோட பியரும் வருது, ஆனா சீனால இருந்து மட்டும் தகவல் வரல. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. ஏன் நம்ம நாட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் உலகத்துக்கே விற்கிற மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்துல அவருக்கு கம்ப்யூட்டரை பத்தி ஒரு மண்ணு தெரியாது, கோடிங் தெரியாது, மார்க்கெட்டிங் தெரியாது. இத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக அவரோட 17 நண்பர்களை கூப்பிட்டு பேசுறாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க, இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜாக்மா சொன்ன ஒரே விஷயம், இப்ப வேணா நம்ம தோக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகமே நம்மளை பத்தி பேசும் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் அலிபாபா நிறுவனத்தோட ஆரம்பத்துல 3 வருஷமா 1 ரூபாய் கூட லாபம் இல்லை. ஆனா ஜாக்மா விடாம வீட்டுல இருந்து வேலை செஞ்சாரு. சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாரு, ஆனா பின்வாங்கல. அப்படி உழைச்சு இப்போ அந்த நிறுவனம் எவ்வளவு பெருசு தெரியுமா? 1 வருஷத்துக்கு பல கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணுது. எந்த KFCல வேலை இல்லை அப்படின்னு துரத்துனாங்களோ அதே KFC நிர்வாகத்தையே இன்னைக்கு ஜாக்மாவோட கம்பெனி தான் நிர்வகிக்குது. இதுக்கு பேரு தான் சக்சஸ். உங்களை யாரு மதிக்கலையோ அவங்க முன்னாடி உயர்ந்து நிக்கணும். அதுக்கு ஜாக்மா சொன்ன ஒரே விஷயம், இன்னைக்கு கஷ்டமா இருக்கும், நாளைக்கு அதை விட கஷ்டமா இருக்கும், ஆனா அதுக்கு அடுத்த நாள் சூரியன் பிரகாசமா உதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஷேரிங் ஸ்குவாட், இந்த வீடியோவை முடிக்கும் போது நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். ஜாக்மாவை விட பெரிய தோல்விய சந்திச்சிட்டீங்களா? இல்ல 30 இடங்கள்ல உங்களை துரத்திட்டாங்களா? இல்ல 10 காலேஜ்ல உங்களை வேணான்னு சொல்லிட்டாங்களா? தோல்வி அப்படிங்கறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது, அது ஒரு காமம். நீங்க எழுந்து நிக்கிற வரைக்கும் உங்களை யாருனாலையும் வீழ்த்த முடியாது. மத்தவங்க உங்களை நம்பல, இல்ல என்ன வேணாலும் சொல்லிக்கட்டும், ஆனா நான் உங்களை நம்புறேன், உங்களால முடியும்.